உண்மையான விளக்கம் இதோ. கதை சுருக்கம். ஆரம்பம். விராட், கில், சாய், தோனி, ரோஹித் ஆகிய 5 நண்பர்களும் கிரிக்கெட் வீரர்கள். அவர்கள் T20 உலக கோப்பைக்கு தேர்வாகிறார்கள். அவர்களுடன் பும்ரா, திலக், அபிஷேக், கிஷன், சூரியவன்ஷி, சச்சின் என மேலும் 6 வீரர்கள் இணைகிறார்கள். திருப்புமுனை மற்றும் பயணம். அனைவரும் விடுமுறையை கழிக்க ஜப்பான் புறப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை, அவர்களில் ஒருவர் பேய். ஜப்பான் செல்லும் வழியில் விமானம் விபத்துக்குள்ளாகிறது. அனைவரும் பாராசூட் மூலம் குதித்து ஒரு தீவில் இறங்குகிறார்கள். சம்பவங்கள். கூகுள் மேப் மூலம் அது ஜப்பானில் உள்ள ஒரு தீவு என அறிகிறார்கள். வாடகை கார் எடுத்துக்கொண்டு உணவகத்தில் நூடுல்ஸ் சாப்பிட்டு இரவில் ஒரு மரத்தடியில் தூங்குகிறார்கள். அப்போது சச்சின் அங்குமிங்கும் அலைகிறார். திலக் தூங்குமாறு கூற திலக்கிற்கு ஒரு கனவு வருகிறது. அவர்கள் அனைவரும் திரையரங்கில் இருப்பதாகவும் சச்சின் அங்கு ஏதோ செய்வதாகவும் காண்கிறான். மறுநாள் காலையில் அனைவரும் திரையரங்கிற்கு செல்ல முடிவெடுக்கிறார்கள். திலக் வேண்டாம் என தடுத்தும் யாரும் கேட்கவில்லை. எனவே திலக் தற்காப்பிற்காக 10 பிஸ்டல் துப்பாக்கிகள், 10 AK-47, 15 எரிகுண்டுகள், கிரெனேட்ஸ், கேடயம் மற்றும் 10 வாள்களை வாங்கிக் கொண்டு திரையரங்கிற்கு செல்கிறான். திரையரங்கில் திகில். திரையரங்கின் கதவுகள் தானாக பூட்டிக் கொள்கின்றன. அப்போது சச்சின், நீங்கள் அனைவரும் சாக போகிறீர்கள், நான் தான் பேய் என்று உருவெடுக்கிறார். அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வெவ்வேறு இடங்களில் ஒளிகிறார்கள். பாப்கார்ன் மிஷின் பின்னால், கழிப்பறையில், திரைக்கு பின்னால். சச்சின் அவர்களை நோக்கி மெதுவாக வர திலக் வேகமாக ஓடி மேல் தளத்திற்கு